வெரிகோஸ் நோய்க்கு அதிநவீன லேசர் முறையில் 45 நிமிடத்தில் சிகிச்சை. தையலோ தழும்போய் இருக்காது. அதே நாளில் டிஸ்சார்ஜ். சிகிச்சை பெற வருவோருக்கு 3000 ரூபாய் மதிப்புள்ள அல்ட்ராசவுண்ட் டாப்லர் பரிசோதனை முற்றிலும் இலவசம். ஜெனிசிஸ் வெரிகோஸ் வெயின் சென்டர், சென்னை போரூர், கோயம்புத்தூர் RS புரம். கான்டாக்ட் 9677790367. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. பிப்ரவரி 14 திருச்சியில் தமிழக பாஜகவின் மிக பிரம்மாண்டமான ப்ரொஃபஷனல் கனெக்ட் கட்சியின் தொழில்துறை வல்லுநர் பிரிவு நிகழ்ச்சியில் பாஜக தலைவர்கள், துறைசார் வல்லுநர்கள் பங்கேற்று பேசுகிறார்கள். நிகழ்வில் பங்கேற்க QR கோடில் பதிவு செய்க. ஒரு விருப்ப மனுவை வாங்கி டிவிகே ஆபீஸ்ல கொடுக்குறாங்க. பனையூரே ஸ்தம்பிக்குது. அதுதான் இவங்க நோக்கம் எப்படி இருந்து கேட்டீங்கன்னா, இவங்க நோக்கம் கேட்டா கும்பலை காட்டணும், எண்ணிக்கையை காட்டணும். சரி, இதுல என்ன போய் அவங்க இத காட்டி என்ன பண்ண போறாங்க? இதுதான் சார் பிராண்ட் கிரியேஷன்ன்றது. இப்படி ஒரு பிராண்டை உருவாக்குறது பாத்தீங்களா? ஒரே நாள்ல 10,000 அப்ளிகேஷன் நாங்க வித்துட்டோம். இது சொல்றதுதான் இது ஒரு விளம்பரம் தானே. திரு விஜய் நிக்குவாரு கண்டிப்பா ஒரு தொகுதியில. ஆதவர்ஜுனா நிக்க போறாரு. விஜய் நிப்பாரு. நிக்கட்டும் பார்க்கலாம். நிர்மல் குமார் நிக்கிறாரு, ராஜ்மோகன் நிக்கிறாரு, ரமேஷ் நிக்கிறாரு, லயோலாமணி நிக்கிறாரு. எல்லாரும் நிக்கிறாங்க. இந்த தேர்தல்ல விஜய் போட்டியிடல சார். நீங்க சொல்றீங்களா, மத்த பசங்க எல்லாம் சொல்றீங்கல்ல, ஆமா, இந்த சின்ன பசங்க அவனுங்க எல்லாம் நிப்பானுங்க. ஆனா விஜய் நிக்க மாட்டாரு. முந்தா நாள் கிருஷ்ணகிரி போனேன், ஒண்ணும் கிடையாது. எங்க ஊர் தான் சார். ஆனா பெரிய ஊர் தான், உங்க ஊர்ல தான். அதனால உதாரணமா சொல்றேன். ஒண்ணுமே இல்ல. அப்படியெல்லாம் இல்ல. கிராமம் தோறும் விஜயனுடைய தாவேகா நீங்க நான் பாருங்க, நான் சொல்றது நீங்க செய்யுங்க. கையில எடுத்துங்க, பைட் போய் கேளுங்க. தம்பி விஜய் வெளியே வாப்பான்னு கேளுங்க. ஒரு வீட்டுல போயிட்டு, அம்மா விஜய் வெளியே வாமான்னு கொடுங்க. யார் வராங்கன்னு பாருங்க. அவர் மாய உலகத்துல வாழ்ந்துருக்கா, கோமாளித்தனமான ஒரு கோமாளி கனவு கண்ட கதை தான் இது. ஒருமையில இல்ல, நான் அப்படிதான் பேசுவேன் சார். விஜய் இன்னும் தலைவர் ஆளு. விஜய்க்கு ஒரு எண்ணம் வந்து, நம்ம இனிமேல் நம்ம 3வது பிளேஸ் தான் அப்படின்ட்டு. 3வது பிளேஸா அது 4வது பிளேஸான்றது களத்துல பார்க்கும்போது தான் தெரியும். ஏன்னா சீமானுடைய பலம் என்ன, விஜயோட பலவீனம் என்ன? சீமானுடைய பலம் உழைக்க முடியும். ஊரா கத்தி மீட்டிங் போட முடியும். உன்னால வீட்டை விட்டே நகர முடியாது. வாரம் வர்றதுன்னு முடிவு பண்ணியிருந்தாரு. நீங்க அவரு பாதிக்கு மேல தொகுதியில முடிச்சுட்டு பாரு. அவரை கெடுத்து கரூர்ல சதி பண்ணி கெடுத்து சதி பண்ணது யார் தெரியுமா? திமுக பண்ணிச்சு. இல்ல, முழுக்க ஜான் கிட்ட இருக்கிற வரையிலும் கரெக்டா போயிடுச்சு. அது உள்ள போய் காலை வச்சா அந்த கரூர் சம்பவம் நடந்தது. அந்த கரூர் சம்பவம் நடந்தே இருக்காது. நான் சொல்ல எழுதி வச்சுங்க, நான் ரத்தத்துல எழுதி தரேன். சத்தியமான உண்மை. திமுக விஜயை பார்த்து நிறைய விஷயங்களை காப்பி அடிக்கிறாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு சொல்றாங்க சார். ராஜ்மோகன் பேசுறது பாத்தீங்களா சார்? எங்க ஃபேண்ட் கூடவா எங்க தலைவர் மாதிரியே போடுறது அப்படின்னு. என் தகுதிக்கு நான் இந்த ராஜ்மோகன் பத்தி எல்லாம் பேசக்கூடாது. ஆனா நீங்க கேக்குறீங்கன்னு சொல்றேன். எஃப்ஐஆரே இல்லாம 1 மாசம் தலைவர் ஊருக்கே தெரியும். இவனுங்கெல்லாம் போன பிறகுதான் அந்த கட்சியை நாசமாச்சுன்னு நான் சொல்லுவேன். சார் நண்பர்லாம் கிடையாது, அவன்லாம் ஒரு ஆளு. நீங்க அவனை பத்தி எல்லாம் என்கிட்ட கேட்டு இருக்கீங்க. அவன் ஆளா சார்? அவன் இந்த மறு ஆய்வு குழுக்க நீங்க அனுப்புறீங்கல்ல, போஸ்ட்மார்ட்டத்துக்கு நீங்க அனுப்புறீங்க. ஆமா, போஸ்ட்மார்ட்டம் மறு ஆய்வு குழு எல்லாத்தையும் கத்திரியில கட் பண்ணி எல்லாம் அனுப்பும் போது பார்த்தீங்கன்னா அந்த படத்தோட சாரம் போயிடும். அதைத்தான் இவங்க எதிர்பார்த்து. அதனால கேட்டா விஜய் படம் தான் வருது, கடைசி படம் வருது. எப்படி சுடுகாட்டில் கடைசியா முகத்தை பாருங்கன்னு பார்ப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் பார்ப்பாங்களே தவிர இது. ஏன்னா அதுக்கப்புறம் பார்க்க முடியாது. உள்ள தள்ளிட்டு லாக் பண்ணுறான், உள்ள பணம் எரிஞ்சிடும். அப்படிதான் இந்த பிணநாயகனை இந்த ஜனநாயகனை அப்படி பார்க்க போறாங்க. இந்த விசில் காலை நேரங்கள்ல வீதிகள்ல அடிச்சுட்டு போவாங்களாம். லயோலாமணி சொல்றது. கருப்பு கலர் கேரி பேக்ல குப்பை எடுத்துறாங்க. அந்த குப்பை தான் திமுக கொண்டு போட போறாங்க. இந்த விசில் சத்தம் தான் பாவம். இதெல்லாம் ராத்திரி எல்லாம் உட்காந்து யோசனை பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன். யார் உண்மையான குப்பை? வாழ்க்கை யாரா குப்பையா வச்சிருக்கு? முதல்ல விஜயோட வாழ்க்கை குப்பை. அதெல்லாம் வேணாம், தனிப்பட்ட கிடையாது. பேசுனா எல்லாத்தையும் பேசணும். இப்ப எந்த குப்பையில இருந்து வந்தவன் நான் கேட்கறேன். இந்த லயோலாமணி நீங்க சொன்னீங்களே, வாங்க பேசலாம். இவன் எந்த குப்பையில இருந்து வந்தான்? இவங்க அப்பா எந்த குப்பைக்கு ஓட்டு போட்டான்? சொல்லுங்க. ஆதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் திரு சேகவரா அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாரங்களோடமே கேட்போம். வணக்கம் சேகவரா சார். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கு. தேர்தல் வேலைகள்லாம் பரபரப்பா எல்லா கட்சிகளிலும் போயிட்டு இருக்குது. இன்னும் ஒரு 3 கட்சி மட்டும்தான். 3 கட்சியில மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவர்கள், தேமுதிக, திரு OPS அவங்க மட்டும் எந்த பக்கம் போறாங்கன்னு தெரியல. டாக்டர் கிருஷ்ணசாமி அவரும் எந்த பக்கம் போறாருன்னு தெரியல. அதுதான் அதெல்லாம் பார்ப்போம். நம்ம டிவிகே பாத்தீங்களா, பரபரப்பா தேர்தல் வேலைகள் 10,000 பேருக்கு மேல. இன்னொரு டிவிகே இருக்கு, தெரியல? என்ன டிவிகே? இன்னொரு டிவிகே தெரியாதா? ஒரே டிவிகே தான். வேல்முருகன் யாரு?
ஆமா, தமிழக வாழ்வுரிமை கட்சி. விட்டுறீங்க, எங்க அண்ணன் தான். விட்டுலாமா? ஆமா. இவ்வளவு காலம் உழைச்சிருக்கிறாங்க. இல்ல எங்க அண்ணன் நேத்து வந்த திமுக கட்சி, நேத்து வந்து கட்சியை ஞாபகம் இல்ல வச்சிருக்கீங்க. இல்ல தமிழ அவரு ஏங்க தமிழ் தேசிய போராளி, தமிழ்நாட்டின் தலைவங்க அவரு. டிவிகே விட்டுறீங்க. நான் யார? டிவிகே அதையே விட்டுறீங்க. டிவிகே தான் சொன்னனே. டிவிகே திராவிட வெற்றி கழகம். திராவிட வெற்றி கழகமா? அல்லை சத்யா. ஆஹா. ஓ அண்ணன், அந்த அண்ணன் வேற இருக்காரா? நீங்க அண்ணன்கள்லாம் மறந்துறீங்க. தம்பி மல்லை சத்யா மிகப்பெரிய தம்பியை கள ஏன் தம்பி போராளி, சொல்ற? எங்க அண்ணன் பெரிய தமிழ் தேசிய போராளி வேல்முருகன். ஆ, அவங்கள எல்லாம் எப்படி விட்டுற முடியும்? போராளி மக்கள் தலைவர்கள் அவங்க அவங்களாம். கட்சியை சேருங்க நீங்க. சரி, அதெல்லாம் சரி. சேர்த்தாதானே இப்ப எண்ணிக்கை அதிகமாயிருமே பாருங்க. இல்ல, எங்க அண்ணன் திமுகவோட தான் போவார் வேல்முருகன் அண்ணன். யாரு எப்படி வேணா இருக்கட்டும், ஆனா விடக்கூடாது இல்ல. சரி கண்டிப்பா பேசுறோம். டிவிக்கு 10,000 மனுக்களுக்கு மேல விருப்ப மனு வாங்கியிருக்காங்க. சரி, 100 ரூபா ஃபார்ம்னு உடனே அடிச்சு தூள் கிளப்பி எல்லாரும் போயிட்டு எல்லா விருப்ப மனு வாங்கி இல்ல அது குவிச்சிருக்காங்க. வந்து விருப்ப மனுன்னு சொன்னாங்களா இல்ல ஜனநாயகம் படம் ரிலீஸ் ஆக போது டிக்கெட்னு சொன்னாங்களா? அது தனி சார். இல்ல சார், ஒருவேளை அப்படி நீங்க சொல்லிருந்தாங்கன்னா- அரசியலுக்கு வாங்க. அரசியல் இல்ல, டிவிக்கு ஒருவேளை இல்ல நீங்க 10,000 டிக்கெட் வித்ததுன்னா அது என்ன டிக்கெட், சினிமா டிக்கெட்டா அது? ம். அப்படிதான் ஒருவேளை அப்படி சொல்லி வித்தாங்களான்னு கேட்கறேன் நான். ஏன்னா அப்படி சொல்றது கூட வாய்ப்பு இருக்கு. அவங்கள சினிமா கூட்டமாவே பாக்குறீங்க. அவங்க கொஞ்சம் கொஞ்சமா அரசியல் பயம் மாட்டாங்க. நான் எனக்கு வந்து தெரிஞ்ச ஒரு கோவையில பொதுக்கூட்டம் இல்ல, பண்ண இருங்க நான் சொல்லிடுறேன். கோவையில கட்சி தாவேகாவின் பொதுக்கூட்டம் நடந்துச்சு. ம். அந்த மாவட்ட செயலாளர் விக்னேஷ் பேசினதை நான் பார்த்தேன். கிட்டத்தட்ட 40 நிமிடங்கள் பேசியிருந்தார். ரொம்ப அருமையா அந்த ஏரியாவுடைய பிரச்சனை எல்லாம் பேசுறாரு விக்னேஷ். ம். எனக்கு பார்க்கும்போது அந்த விக்னேஷ் எனக்கு ரிஜிஸ்டர் ஆகுறாரு என் மைண்ட்ல. பரவாயில்ல, ஆமா. டிவிக்கேவுல கொஞ்சம் எஃபெக்டா அங்க கிரவுண்ட்ல உழைக்கிற ஒரு ஆள் இல்ல இருக்காரு போல. இப்போ மட்டும் இல்ல, இதுக்கு முன்னாடியும் கூட ஒரு சில கூட்டங்கள் நடத்திருக்காங்க. அவங்க கோவையில பொறுத்த வரைக்கும் சில ஆர்ப்பாட்டங்கள் கூட நடத்திருக்காங்க. இதே நீங்க சொன்னக்கூடிய இதே நிர்வாகத்துல அது சிறப்பா நடந்திருக்கு. நான் அது எப்பவுமே நான் அப்படின்னா கொஞ்சம் அவங்க அரசியல் தளத்துல வேகமா வராங்க. இல்ல உண்மையும் நேர்மையும் வந்து நான் தொடர்ந்து பேசிட்டு தான் இருக்கிறேன். ம். அதை நான் மறுக்கல. ஆனால் அது போதுமான்னு கேட்கிறேன். ம். தமிழ்நாடு முழுவதும் உங்களுக்கு வந்து கட்சியோட ஸ்ட்ரக்சர் இல்லை. ஒரு குறிப்பிட்ட பகுதியில் கோவையில் மட்டும் இருக்குன்னா அந்த கோவையில் கூட யாருக்கு பாதிப்பு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கோவையில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வளர்ந்து வரக்கூடிய கட்சி யாருன்னு கேட்டிங்கன்னா கோவையில் பிஜேபி. பிஜேபிக்கு தான் சேதாரம். சரி, அது தனி சார். அது இருந்துட்டு போட்டோம். சொல்கிறேன் சார், அவரால சேதாரம் இருக்கு சார். கட்சி வளர்ந்துட்டு இருக்கா இல்ல? டிவிக்கே இன்னைக்கு விருப்ப மனுவெல்லாம் வாங்கி தேர்தலுக்கு தயாராகிட்டு இருக்காங்கன்ற நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு குறிப்பிட்ட ஒரே ஒரு கோவை டிஸ்ட்ரிக்ட் மட்டும் நீங்கள் வச்சுட்டு பேசாதீங்கன்றது தான் என்னுடைய கருத்து. ஏதோ ஆனால் இருங்க அதே சமயத்தில் நீங்கள் இந்த டிக்கெட் வித்தது சொல்கிறீங்க பார்த்தீங்களா? டிக்கெட் இல்ல, விருப்ப மனு. இப்போ நான் வந்து 10,000 பேர் நீங்கள் வாங்கியிருக்கா சொல்கிறீங்களா? அந்த 10,000 பேரும் மெம்பரான்னு கேட்குறேன். மெம்பர் தான். எப்படி சொல்கிறீங்க நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? நீங்களும் அதிகாரப்பூர்வமாக ஸ்போக்ஸ் பர்சன் மாதிரி பேசிட்டு சார். ஆமா சார். சார் முதல்ல இவங்க கிட்ட சொன்ன பொய்யே என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஆன்லைனில் மெம்பர் ஆகிட்டாங்கன்னு சொன்னாங்கல்ல. ஆன்லைன் இல்ல, ஓட்டர் ஐடியை வச்சுக்கிட்டு மெம்பர் ஆயிடுங்க டிவிக்கு. நீங்கள் ஒரு பேர் உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். இது வந்து இந்த 2 நாள் நினைக்கிறேன், 2 நாள் 3 நாள் நடந்தது, 2 நாள் நடந்ததுன்னு நினைக்கிறேன். இந்த 2 நாளில் நீங்கள் அவங்களுடைய மெம்பர்ஷிப்பையும் அவங்களுடைய இந்த விருப்பமான அப்ளிகேஷன் வாங்குறாங்க பார்த்தீங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் எத்தனை ஆயிரம் அப்ளிகேஷன் நீங்கள் கொடுத்துட முடியும் 2 நாளில்? ஒரு நாளைக்கு மிஞ்சி பண்ணால் ஒரு 2000 அப்ளிகேஷன் கொடுக்கலாம் நீங்கள் வெரிஃபை பண்ணி கொடுக்குறதா இருந்தால். சரி, இது ஏதோ வந்து பார்த்தீங்கன்னா கவுண்டரில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து காசை 100 ரூபா கொடுத்துட்டு வாங்கிட்டு போன கும்பலாக தான் தெரியுது. இதில் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப்னா அந்த மெம்பர்ஷிப் எப்படி வாங்கினாங்க? ஆன்லைனில் மெம்பர் ஆனாங்கன்னா அது வந்து உண்மைதானா? இதெல்லாம் வெரிஃபை பண்ணியிருப்பாங்க நீங்கள் நினைக்கிறீங்களா? எத்தனை பேர் இருந்தாங்க முதல்ல? ஆனாலும் ஒரு நம்பர்ஸ் காட்டியிருக்காங்க. ஆனால் அதுதான் நம்பர்ஸை தான் காட்டணும் நோக்கம் உங்களுக்கு. ஆனால் உண்மையாக அதில் வந்து பார்த்தீங்கன்னா இவன் வந்து மெம்பர் தானா? இவன் எடுத்துகிட்டு வந்து மெம்பர் அந்த டாக்குமெண்ட் கொடுக்குறான்ல, மெம்பர்ஷிப் டாக்குமெண்ட், அது ஆன்லைன்லேயும் சில பேர் ஆகிருக்கிறான். மேனுவல் ரொம்ப ரேர் தான், கிடையாதுன்னு நினைக்கிறேன். எல்லாமே ஆன்லைன் தான் ஆனாங்க. ஆனால் அவன் கொண்டு வந்தது உண்மைதானா? அவன் மெம்பர் தானா? நிறைய இருக்கு சார். ஒரு விருப்ப மனுவை வாங்கி டிவிகே ஆபீஸ்ல கொடுக்குறாங்க. பணியூரே ஸ்தம்பிக்குது. அதுதான் இவங்க நோக்கம் எப்படி இருந்துன்னு கேட்டீங்கன்னா, இவங்க நோக்கம் கேட்டா கும்பலை காட்டணும், எண்ணிக்கையை காட்டணும். சரி, இதுல என்ன போய் அவங்க காட்டி என்ன பண்ண போறாங்க? இதுதான் சார் பிராண்ட் கிரியேஷன்ன்றது. இப்படி ஒரு பிராண்டை உருவாக்குது பாத்தீங்களா? ஒரே நாள்ல 10,000 அப்ளிகேஷன் நாங்க வித்துட்டோம் அப்படி சொல்றதுதான் இது. இது ஒரு விளம்பரம் தானே? சரி, ஒரு நாள்ல வித்து தீர்ந்துருச்சு. அதனால நான் ஒரு நாள் ஸ்கிரீன்ல தெரியணும்ல, இதெல்லாம் தெரியுதானே போகுது. இதை கூட நான் சொல்றேன் பாரு சார். சார், ஆர்வம் இருக்குன்றத காட்ட வேண்டிய தேவை எல்லாருக்கும் இருக்கு சார். ஆர்வம் யாருக்கு இருக்குன்னு தான் கேள்விங்க. கட்சிக்காரங்க அவங்க எல்லாம் கிடையாது, நிறைய பேர் இருக்காங்க. என்கிட்டே கேட்கறான் ஒருத்தன், நீங்க அதாவது உங்க ஜான் ஆரோக்கியசாமி நம்பர் கொஞ்சம் கொடுங்க, புஷியான அந்த நம்பர் கொஞ்சம் கொடுங்கன்னு கேட்கறான். எனக்கு சீட்டு வேணும், என்கிட்ட பணம் இருக்குன்றான். நீங்க மெம்பரான்னு கேட்டேன். இல்லை மெம்பர் சார், நீங்கள் மெம்பர் ஆகிட்டு நான் அப்படியே வாங்கிடுவேன் சார், நான் சீட்டு வாங்கிடுவேன்றான். அப்போ இங்கே வந்து மற்ற கட்சிகளுக்கு இருக்கிற மாதிரி கேட்டால் ஆழமான பிணைப்பு எதுவும் கிடையாது. அப்படியே இன்ஸ்டன்ட்டு நேராக அன்றைக்கே மெம்பர் ஆகி அன்றைக்கே சீட்டு வாங்கணுன்ற எண்ணத்தில் இருக்கிறான். அதனால இது வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து ஃபேக் சார். இது வந்து நிற்காது சார். எனக்கு தெரிஞ்ச ஒரு 30-40 பேர் இவங்கெல்லாம் வேட்பாளராக வருவாங்கன்னு எனக்கு தெரியும். நான் அதில் உதாரணத்துக்கு சொல்கிறேன்.
திரு விஜய் நிக்குவாரு கண்டிப்பா ஒரு தொகுதியில. ம். ஆதவ அர்ஜுனா நிக்க போறாரு. விஜய் நிப்பா விஜய் நிப்பாரு. நிக்கட்டும் பார்க்கலாம். நிர்மல் குமார் நிக்கிறாரு, ராஜ்மோகன் நிக்கிறாரு, ரமேஷ் நிக்கிறாரு, லயோலாமணி சார் நிக்கிறாரு, எல்லாரும் இந்த நிக்கிறாங்க. தேர்தலில் விஜய் போட்டியிடல சார். இந்த தேர்தலில் விஜய் போட்டியிடல. நீங்க சொல்றீங்களா மற்ற பசங்கலாம் சொல்றீங்கல்ல, ஆமா. இந்த சின்ன பசங்க அவனுங்களாம் நிப்பானுங்க. ஆனா வந்து விஜய் நிக்க மாட்டார். இது என்ன நீங்க விஜய் நிக்கிற ஐடியா கிடையாது சார். என்ன எந்த ஆதாரத்துல எந்த ஆதாரம் நீங்க எந்த ஆதாரம் நீங்க எந்த ஆதாரத்துல எதனாலும் சேகுவாரா பேசுறதா இல்ல, நீங்க எந்த ஆதாரம் குடிக்கலனா வாய்க்கு அப்படி வரதெல்லாம் கிடையாது, பேசுறதா அப்படி கிடையாது. நீங்க எந்த ஆதாரத்துல நீங்க சொல்றீங்க? விஜய் நிக்க நான் போறாரு. ஏற்கனவே ஒரு ஆதாரத்துக்கு ஒரு விளக்கம் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. எந்த ஆதாரத்தில் நீங்க சொல்றீங்க? விஜய் அறிவிச்சாரா இந்த தொகுதியில சொல்லிட்டு? விஜய்க்கு விக்ரவாண்டியா, விருகம்பாக்கமா, இதெல்லாம் வந்து வேளச்சேரியா, ஊடகத்துல விருதுநகரா, இதெல்லாம் போயிட்டு இருக்கு. ஊடகத்துல வரக்கூடிய கசியக்கூடிய செய்திகள், கசிய விடக்கூடிய செய்திகள், சரி கசியற செய்திகள்ல ம். கசிய விடுறது. சரி விஜய் அறிவிக்கிட்டு நம்ம வந்து அதை பத்தி அப்புறம் கண்டிப்பா போட்டிடுவார் விஜய். நீங்க சொல்றீங்க. நீங்க யாரு? நீங்க யாரு? விஜய் மேல ஒரு பார்வையாளனா பார்வையாளரா இருக்கிறீங்க நீங்க, அவ்வளவுதான். விஜய் உங்ககிட்ட சொன்னாரா? இல்ல ஜான் சொன்னாரா? நான் சொல்றேன், புசியானது எனக்கு நைட் ஃபோன் பண்ணாரு, இந்த தேர்தல் தலைவர் போட்டி இல்லைங்க அப்படின்னு சொன்னாரு. நம்புவீங்களா நீங்க? எங்க நம்பரை கொடுங்க, அதை கொடுங்க, இதை கொடுங்கன்னு கேட்பீங்க. கரெக்ட் தானே? அப்படிதான் இந்த செய்தி. விஜய் இந்த தேர்தலில் போட்டியிட மாட்டார். இல்ல எனக்கு தெரிஞ்ச சில நண்பர்கள் சொன்னது, ஒரு தொலைநோக்கு திட்டத்துடன் டிவிக்கே பயணிக்க வேண்டும். இருங்க 31 36 நம்ம இலக்கு வச்சு பயணிக்கலாம்னும் போது விஜய் அப்படி சொல்லலையாம். 26லயே நம்மளால சிஎம் ஆக முடியும், அதிகாரத்துக்கு வர முடியும்னு விஜய் நினைக்கிறாரு. அது வந்து விஜய் அப்படி இருக்கிற விஜய் தேர்தலிலே போட்டியிட மாட்டாருன்னா என்ன அர்த்தம்? விஜய்க்கு வந்து நல்லா புரிஞ்சு சார். விஜய்க்கு வந்து ஜான் மட்டும்தான் வந்து அரசியல் வியூக அமைப்பாளர். சரி. ஆனா அதை தாண்டி இன்னும் சில கும்பல் இருக்கு, சில கோஷ்டிகள் இருக்கு. அந்த கோஷ்டிகள்லாம் என்ன செஞ்சு யாருன்னா ஜேபிஆர் குடும்பம், இன்னும் பல ஜேபிஆர் குடும்பம் உதாரணமாக சொல்கிறேன். இந்த மாதிரி பல குடும்பங்கள் இருக்கு. அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களாம் என்ன சொல்றாங்கன்னு கேட்டால், நீங்கள் 26 ட்ரை பண்ணால் வந்துடலாங்க, அதுக்கப்புறம் உதயநிதி வந்து உட்காந்துட்டாருன்னா அதுக்கப்புறம் அவர் நகர்த்த முடியாதுங்க, ஸ்ட்ராங் ஆயிடுங்க, இப்போதாங்க சரியான டைம்ங்க இது, அதிமுக பலவீனமாக இருக்குங்க, கட்சிகள்லாம் 2 இருக்குதுங்க, மதிமுக 2 ஆயிடுச்சுங்க, பாமக 2 ஆயிடுச்சுங்க, இதை விட ஒரு நல்ல தருணம் உங்களுக்கு வந்து கிடைக்காதுங்க, 26 நீங்கள் ட்ரை பண்ணுங்க. இது என்ன இதுவா? இது 26 ட்ரை பண்ணுங்கன்னா அதான் ட்ரை பண்றதான முயற்சி தான் சார். ட்ரை பண்றது சும்மா கிடையாது சார். நீங்க பேஸ்லெஸ், அடிப்படையில் உங்களுக்கு எதுவுமே இல்லை, கட்டமைப்பே இல்லை. விஜய் போட்டியிட மாட்டாரு. விஜய் வந்து மதுரை தாண்டி போய் வந்து ஒரு பிரச்சாரத்தில் கலந்து சொல்லுங்க சார். நான் இப்போ சொல்றேன், தென் மாவட்டங்களில் கட்டமைப்பே கிடையாது. நீங்க இங்க வந்து பனையூர்ல உட்காந்து பேசிட்டு இருக்கீங்க. நான் ஒரு மாவட்டமா ரவுண்ட் அடிக்கிறேன், எனக்கு தெரியாதா? இந்த முந்தா நாள் கிருஷ்ணகிரி போனேன், ஒன்றும் கிடையாது. எங்க ஊர் தான் சார். ஆனா பெரிய ஊர் தான், உங்க ஊர்ல தான், அதனால உதாரணமா சொல்றேன். ஒண்ணுமே இல்ல. அப்படியெல்லாம் இல்ல, கிராமம் தோறும் விஜயனுடைய தாவேகா நீங்க நான் பாருங்க, நான் சொல்றது நீங்க செய்யுங்க, கையில எடுத்துங்க, பைட் போய் கேளுங்க, தம்பி விஜய் வெளியே வாப்பான்னு கேளுங்க. ஒரு வீட்டில் போயிட்டு, அம்மா விஜய் வெளியே வாமான்னு கொடுங்க, யார் வராங்கன்னு பாருங்க. கிடையவே கிடையாது. இங்க என்ன சொன்னீங்க? ஒரு வீட்டையும் விஜயை வந்து வெளியே வான்றாங்க. ஒரு வீட்லேருந்தே விஜய், அவன் ஒரு கற்பனை உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறான். யார்? விஜய் தான். நான் சொல்றேன், கற்பனை ஒரு யாரோ சொல்றதெல்லாம் நீங்க நம்புறீங்க. போய் ஒரு வீட்டில் போய் கேளுங்க சார். நான் இங்க பேசுறதே நிறுத்திடுறேன். எத்தனை வீட்டுல இருந்து அம்மா விஜய் வெளியே வாப்பா, விஜய் கொஞ்சம் வெளியே வாமா கூப்பிடுங்க, வராங்களா பார்க்கலாம். அவன் ஒரு மாய உலகத்தில் வாழ்ந்துருக்கிறான். கோமாளித்தனமான ஒரு கோமாளி கனவு கண்ட கதை தான் இது. ஒருமையில இல்லை, நான் அப்படிதான் பேசுவேன் சார். விஜய் இன்னும் தலைவர் ஆகல சார். தலைவர் ஆகட்டும், நான் அந்த அவருன்னு நான் சொல்றேன். சரி, அவருன்னு சொல்றேன். அவரே போட்டியிட மாட்டாரா? எப்படி அவரே போட்டியிட ஐடியால இல்ல சார். இல்ல. ஏன்னா எப்ப இருந்ததுன்னா, இந்த அவங்க ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம வந்து ஒரு 15 இருந்து ஒரு 19 20 எடுத்துருவோம். நம்ம கூட்டணிக்காக அண்ணன் திரும்ப வந்துருவாரு. அவர் வரலனாலும் வந்து அன்புமணி வந்துருவாரு, காங்கிரஸ் வந்துடும். இப்படி வந்து பார்த்தீங்கன்னா, ஏன் எடப்பாடியே வந்துருவாருன்னு ஒரு எண்ணம் இருந்து, எடப்பாடியே கூட வந்து கூட்டணிக்கு வந்துருவாரு, இப்படி ஒரு கனவு இருக்கு. ஸோ கூட்டணிக்கு யாருமே வராது வந்து பிளவுபட்ட கட்சிகள் கூட இன்னைக்கு வந்து திராவிட வெற்றி கழகம், மல்லை செட்டியார் தலைமையில் இருக்கிற திராவிட வெற்றி கழகமாக இருக்கட்டும், அண்ணன் வேல்முருகன் தலைமையில் இருக்கிற அந்த டிவிகேவா இருக்கட்டும், யாருமே இவங்ககிட்ட போறது தயாரா இல்லை. அட்லீஸ்ட் நீங்க வந்து இப்போ என்ன கிருஷ்ணசாமி ஆட்சியில் பங்குன்றார் சார். இதெல்லாம் நான் சொல்றேன் சார். நான் இப்போ சொல்றேன், இந்த கிருஷ்ணசாமி கூட கேட்டா நான் விஜய் கிட்ட போயிடுவேன் அப்படின்னு ஒரு மிரட்டலா இருக்கலாம். இது இப்போ விஜய் எதுக்கு பார்கெனிங் பேரத்துக்காக மிரட்டல் பேரம், இது அவ்வளவுதான். விஜய் கூட யாரும் போக மாட்டாங்க, யாரும் கிடையாது. அதனால அந்த கனவு கோட்டை வந்து சரிஞ்சு விழுந்துருச்சு. இனி ஆக முடியாது, முதலமைச்சர் ஆக முடியாது. ஆனா விஜய்க்கு ஒரு எண்ணம் இருக்கு. அந்த எண்ணம் எனக்கு தெரியும். சொல்லுங்க. உள்ள நுழையும் போது முதலமைச்சரை போய் உட்காரணும். இந்த எதிர்கட்சி தலைவரை போய் உட்கார்ந்துட்டு அதெல்லாம் கிடையாது.
அதுதான் அவருடைய திட்டம். முதலமைச்சர் நேராக போகும்போதே முதலமைச்சர் ஆயிடும். ம். இப்போ விஜய்க்கு தெரிஞ்சு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து 3வது பிளேஸ்ன்னு தெரிஞ்சிருச்சு. 3வது பிளேஸ். 3வது பிளேஸ். ஆ. அதிமுக வந்து பார்த்தீங்கன்னா வந்து நேருக்கு நேர் போட்டின்றது 3வது பிளேஸாக வரும்போது என்னன்னா, சரி இந்த இல்ல, கும்பலில் நீங்க எங்க அண்ணன் சீமான பின்னாடி தள்ளிட்டீங்க. நான் திருப்பி நான் சொல்ல விஜய்க்கு எண்ணம் இருக்குன்னு தான் நான் சொல்கிறேன். ஓ. விஜய்க்கு நான் இப்போ என்னுடைய விஜய்க்கு ஒரு எண்ணம் வந்து நம்ம இனிமேல் நம்ம 3வது பிளேஸ் தான் ஆ. அப்படின்ட்டு. ஆ. அடுத்து என் வார்த்தையை கவனிங்க. 3வது பிளேஸா அது 4வது பிளேஸானது களத்தில் பார்க்கும்போது தான் தெரியும். ம், ம். ஏன்னா சீமானுடைய பலம் என்ன, விஜயோட பலவீனம் என்ன? சீமானுடைய பலம் உழைப்பு. உழைக்க முடியும். ஊர் ஊராக கத்தி கத்தி மீட்டிங் போட முடியும். உன்னால் வீட்டை விட்டே நகர முடியாது. ஆ. அது உன் பலவீனம். நீங்கள் சொல்லிக்கலாம். என்னன்னு கேட்டிங்கன்னா, என்னை பேச விடாமல் தடுத்துட்டாங்க தான். இப்போ அந்த சொன்னா பாருங்க, ஒரு முந்தானத்து மீட்டிங்கில் விஜய் எங்கள் தலைவரை வந்து வெளியே வர விடாத ஆமா, பண்ணிட்டாங்க. அங்க திமுக பண்ணிருச்சுன்றார் ஆதவர்ஜுனா. எனக்கு நேற்று கல்யாணத்துக்கு யார் போனீங்க, எப்படிங்க போனீங்க? சும்மா அது கல்யாண நிகழ்ச்சி சார். எதுவானா இல்ல இருக்கட்டும். சார், அவரு வாரம் வர்றதுன்னு முடிவு பண்ணியிருந்தாரு. என்ன மாதேஷ் நீங்க வந்து இந்நேரம் அவரு பாதிக்கு மேல தொகுதியில முடிச்சுட்டு அவரை கெடுத்து கரூர்ல சதி பண்ணி நிக்க கெடுத்து வச்சீங்கன்றாரு. கெடுத்து சதி பண்ணது யார் தெரியுமா? திமுக பண்ணிச்சுன்ற. இல்ல, நான் சொல்றதை நம்புங்க. நான் சொல்றேன். ஜான் கிட்ட அந்த வியூக அமைப்பு இருக்கிற வரையிலும், அந்த அதிகாரம் முழுமையா இருக்கிற வரைக்கும், பார்ஷியலா அவங்க வந்து ஆதவ் போன உடனே பாதி வியூக அமைப்பெல்லாம் அவன் மாறிட்டான். முழுக்க ஜான் கிட்ட இருக்கிற வரையிலும் கரெக்டா போயிடுச்சு. இவன் உள்ள போய் காலை வச்சா அந்த கரூர் சம்பவம் நடந்ததுன்னா அந்த கரூர் சம்பவம் நடந்தே இருக்காது. நான் சொல்ல எழுதி வச்சுங்க. நான் ரத்தத்தில் எழுதி தரேன். சத்தியமான உண்மை. இவன் போன பிறகுதான் விஜய்க்கு சிக்கல் தொடங்குச்சு. அவன் விஜய் நம்புறானோ இல்லையே நான் சொல்றேன். இதுதான் உண்மை, சத்தியமான உண்மை. நான் சொல்றது கரெக்டா போயிட்டு இருந்துச்சு. ஜான் கிட்ட இருக்கு அந்த வியூகம் கரெக்டா போயிடுச்சு. இவன் உள்ள போய் நுழைஞ்சா அந்த கரூர் சம்பவம் நடந்தது. இவன் உள்ள போய் நுழைஞ்சா அந்த ஜனநாயகன் படத்துல வந்து பல சங்கதிகள் உள்ள கண்ணில் வச்சா. ஆதவர்ஜுனா என்னன்றாரு, கூட்டம் நிறைய கூடுது, இந்த மாஸ் கிரௌட எப்படி டைவர்ட் பண்றதுன்றதுக்காக கரூரில் திட்டமிட்டு ஒரு சதி நடந்தது. சார் நான் சொல்றேன் பாரு சார், ரொம்ப எளிமையா. நாம ஜானுடைய பிளான் என்னன்னா, நீண்ட காலம் வலுவா இருக்கக்கூடிய கட்சி திமுக. மற்ற எல்லா கட்சியுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவருக்கு நிகராக நிற்க முடியாது. விஜய்க்கு நிகராக நிற்கிறன்னா திமுக மட்டும்தான். அண்ணா திமுக சீட்டு கட்டு மாதிரி சரிஞ்சிட்டு வருது, ஐஸ் கட்டி மாதிரி கரைஞ்சிட்டு வருது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு பிரைமரி ஃபோர்ஸாக நம்ம வந்துட முடியும். 31 வந்துட முடியும். ஆனால் 26லேயே வந்து வரணுன்றது இவருடைய ஆசையா இருக்கு. யார் இவருனா? யார் இவரு? அவருனா ஜான் கிட்ட இருந்து அவர் வருதுன்னா அது வந்து விஜய் தான். விஜய் பேரை சொல்ல மாட்டாரு. அவரு இவருக்கு வந்து 26லே வந்துடணும். ஆனால் பிளான் என்னன்னா, ஜான் 31ல் ஒரு 26ல் எதிர்கட்சியாக வந்து நிற்கணும், 31ல் ஆட்சியை பிடிக்கணுன்றதான் இவங்க வந்து வியூக அமைப்பு. அதுதான் தொலைநோக்கு பார்வையோட திட்டமிட்டு கரெக்டாக போயிட்டு இருக்குது. இந்த விஜயோட இந்த 26 ஆசையை வந்து யாரெல்லாம் வந்து பூர்த்தி பண்ற மாதிரி இருக்காங்களோ அவங்கெல்லாம் வந்து உள்ள நுழைஞ்ச பிறகு அங்க வந்து வியூகங்கள் வந்து மாறிடுச்சு. சரி, இப்ப ஜானே வந்து நான் சொல்றேன், ஜானுடைய அந்த முன்னெடுப்பு இருக்கும்போது இதே விசிகா கூட போய் சேர்ந்துருக்கலாம். நீங்க டிஎம்கேல இருந்து விசிகாக்கு வந்து, விசிகால இருந்து நீங்க வந்து டிவிகே கிட்ட வந்ததுனால தான் ஒரு கட்டத்தில் வந்து பிடிக்கல உங்களுக்கு. நம்ம கட்சியில இருந்து தூக்கி எறிஞ்சவங்க வந்து பார்த்தா அந்த கட்சியில இருக்கலாம், எப்படி வர முடியும்? இப்போ இந்த இடத்துல நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா திருமாவளவனை இழந்ததே வந்து பார்த்தீங்கன்னா எதனால் கேட்டால் ஆதவர்ஜுனால் தான் எழுந்தது. இல்லைனா வந்து நான் இன்னும் கூட சொல்ல மாட்டேன். இந்த நிமிடம் இதோ இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிற இந்த நிமிஷம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் சீமானுக்கும் ஜான் ஆரோக்கியசாமிக்கும் நல்ல வந்து ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது, நட்பு இருக்குது. இவங்க பகையை தேடி கொடுத்தாருங்கன்னு நான் சொல்கிறேன். இன்னும் சுருக்கம் சொல்ல, ஆதவர்ஜுனா வந்து எல்லா கட்சியிலும் வந்து ஒரு பகையை தேடி கொடுத்தாருங்க. ஒரு மெச்சூரிட்டியான பேச்சு இருக்கா நீங்கள் பாருங்கள். அவனுடைய பேச்சு தோரணையை நான் இப்போ கூட நான் சொல்லுவேன் சார். இந்த வியூக அமைப்பாளர்கள் அத்தனை பேரும் நான் வந்து வார்த்தையை பதிவு பண்ணுறேன், எடுத்துங்க. இந்த வியூக அமைப்பாளர்கள் அத்தனை பேருமே என்னன்னா, மகாபாரத சகுனி எப்படி வரணும் அப்படிதான் சகுனி வியூக அமைப்பாளர்கள். ஆனால் ஆதவர்ஜுனா போன்ற நபர்கள் வந்து அமைதிப்படையில் வர வந்து அமாவாசை மாதிரி. சகுனிகளுக்கும் வந்து இந்த அமாவாசைகளுக்கும் ஒத்து போகாது, புரியுதுங்களா? சிக்கல் அங்கே தான் தொடங்குச்சு. மகாபாரதத்துலேயும் அப்படி தான் சிக்கல் தொடங்குச்சு. இவனுக்கு வந்து நான் சொல்கிறேன், மீண்டும் நான் சொல்கிறேன், ஆதவர்ஜுனா வரலன்னா அந்த வியூக அமைப்பாளர் இங்கே சுனிலா இருக்கட்டும், பெண்ணில் இருக்கிற சுனிலா இருக்கட்டும், அல்லது இந்த சைடில் இங்கே இருக்கிற நான் சொல்லக்கூடிய இது இங்கே ஜான் ஆரோக்கியம் வியூகங்கள் கரெக்டாக தான் போயிடுச்சு. ஒருபோதும் தனிநபர் தாக்குதலாம் கிடையாது. எந்த சூழ்நிலையும் டிஎம்கே வந்து பார்த்தீங்கன்னா விஜய் வீழ்த்துறதுக்கான நடவடிக்கைகள் அவங்ககிட்ட அதிகாரம் இருக்குது. அந்த அதிகாரத்தை பயன்படுத்த அவன் மறுக்கலை. அதிகாரத்தை பயன்படுத்தி தடுக்க தான் நினைப்பாங்க. எந்த ஒரு அரசியல் கட்சியாக இருந்தாலும் யாராக இருந்தாலும். ஏன் கடந்த காலத்தில் ஜெயலலிதா வந்து திமுகவுக்கு வந்து தொலைகள் கொடுக்கலையா? கடந்த காலத்துல இல்ல சார், விஜய்க்கு இப்ப எல்லாமும் டிசைன் பண்றது இவர் தானே, ஜான் தான் பண்ணி ஜான் தான் பண்றாரு. ஆனா இது குறுக்கீடுகள் இருக்குன்ற நான் அங்க எக்ஸிக்யூட் பண்றது யாரு? இப்ப ஜான் வியூகம் போட்டு கொடுக்குறாரு,
அதை யார் எக்ஸிக்யூட் பண்ணணும்? ஆதவர்ஜுனா தான். ஆதவர்ஜுனா, முன்னாடி குஷி ஆனந்த், இப்போ ஆதவர்ஜுனா, இல்லை 2 சேர்ந்து குழுன்னு வச்சுக்கோங்க. அந்த வியூகம் அந்த அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணும்போது ஏற்படக்கூடிய கோளாறுகள் தான் அங்கே. அதனால தான் இந்த கரூர் சம்பவம் நடந்தது. இந்த கரூர் சம்பவத்துக்கு காரணம் ஆதவர்ஜுனா. அதில் என்ன சந்தேகம் உங்களுக்கு? இல்ல அது உண்மை வரட்டும் நீதிமன்றத்தில் சார். உண்மையில சார், சார் இதெல்லாம் உண்மையில வராது. ஆனால் எனக்கு தெரியும் எப்படின்லாம் கேட்குறீங்க. நான் வந்து இந்த நிமிஷம் கூட நான் இப்போ ஓப்பனாக சொல்லிடுறேன் உங்கள்கிட்ட. எனக்கு வந்து ஜானோட இப்போ தொடர்பு கிடையாது. ஆனால் எனக்கு தெரியும். நீங்கள் சொல்கிறீங்களா சோர்ஸஸ்ன்றீங்களா, அந்த மாதிரி சோர்ஸஸ்லாம் சொல்கிறேன். ஜான் கிட்ட இருந்த வரைக்கும் ஒரு மிதமான வந்து எதிர்ப்பு தான் இருந்தது, திமுக எதிர்ப்பு கூட. அதை வன்மத்தோட மாற்றினது யார்? திமுக. இப்போ நேற்று வரைக்கும் பேசியிருக்கிறேன். செந்தில் பாலாஜி நான் சொன்னேன். செந்தில் பாலாஜி யார் தெரியுமா? செந்தில் பாலாஜி சொன்ன கரூரில் வந்து எம்ஜிஆர், நீ நிற்கவே முடியாது. என்ன செந்தில் பாலாஜி கரூர் எம்ஜிஆர்? ஆமாம் சார், கரூரில் எம்ஜிஆர் சார். கரூரில் மட்டும் இன்னும் சொல்ல போனால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த பக்கம் வந்து மேற்கு மண்டலம் ஃபுல்லாகவே சொல்கிறேன். அவங்க ஸ்ட்ரென்த்து இருக்குது. நீ இப்போ நேற்றுக்கு நீ பேசுகிற, நீ யாரை எதிர்க்கிறோம்? ஒரு கட்சியோட தலைவர் செந்தில் பாலாஜியை போய் நீ வந்து வன்மத்தோடு திட்டுற. அந்த வன்மம் எதுக்குன்னு கேட்குறேன் நான். இப்போ புரியுதுங்களா? நீ எதுக்காக செந்தில் பாலாஜி நீ உச்சரிக்கிற? கரூரில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் தான் பண்ணாரா? நீ பண்ணு வாங்கினவன் வந்து இப்போ அந்த ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனவங்களுக்கு பண்ணு வாங்கி கொடுத்துருவேன், வாழைப்பழம் வாங்கி கொடுத்துருவேன், எல்லாரும் நீ குற்றம் சொல்லிட்டுவியா? நீ நான் கேட்குறேன். தப்பு இல்லை. அப்படி நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா நீங்கள் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டீங்களா விசாரணைக்கு? இந்நேரம் சிபிஐ விசாரணைக்கு எடுத்திருக்காது. செந்தில் பாலாஜி கூட்டு விசாரணை பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்படி நீங்கள் குற்றம் சாட்டியிருந்தா திமுக தரப்புலேருந்து யாருக்காவது விசாரணை வந்து ஏதாவது சம்மன் வந்தா சார்? சிபிஐ தரப்புலேருந்து எதுவும் இல்லை. பின்ன அப்போது நீங்கள் மீடியா கிடச்சிச்சுன்னா அவங்க இஷ்டத்துக்கு அளந்து விடுவா? அங்கே சரியான நபர்கள் தான். இவன் எல்லாம் இவனுக்கு தோதான ஆளை கூட்டு கரைச்சி முந்தா நாள் ப்ரெஸ் மீட் பண்ணுறான். எங்களை மாதிரி ஆளுங்கன்னா தோச்சு தொங்க விட்டுருப்பாங்க. குற்றம் சாட்டுனா ஆதாரத்தோடு சொல்லணும். சும்மா ரோட்டில் போகிறவன் இந்த முடிவெட்டுற கடையில் உட்காந்து பேசுகிற மாதிரிலாம் பேசக்கூடாது. நீ ஒரு ப்ரெஸ் மீட்டில் உட்காந்து பேசுறது கேட்டால் ஏதோ இந்த பாபர் ஷாப்பில் உட்காந்து பேசுகிற மாதிரி பேசிட்டு இருக்கான். தப்பு. கரெக்டாக பேசுறீ. திமுக விஜயை பார்த்து நிறைய விஷயங்களை காப்பி அடிக்கிறாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு சொல்றாங்க சார். இதெல்லாம் ராஜ்மோகன் பேசுறது பாத்தீங்களா சார்? எங்க ஃபேண்ட் கூடவா எங்க தலைவர் மாதிரியே போடுறது அப்படின்னு. என் தகுதிக்கு நான் வந்து இந்த ராஜ்மோகன் பற்றிலாம் பேசக்கூடாது. ஆனால் நீங்கள் கேட்குறீங்கன்னு சொல்கிறேன். எஃப்ஐஆரே இல்லாமல் 1 மாதம் தலைமுறை வந்து ஊருக்கே தெரியும். இவனுங்கெல்லாம் போன பிறகு தான் அந்த கட்சியை நாசமாச்சுன்னு நான் சொல்லுவேன். நான் சார் நண்பர்லாம் கிடையாது. அவன்லாம் ஒரு ஆளு. நீங்கள் அவனை பற்றிலாம் என்கிட்ட கேட்டுருக்கீங்க. அவன் ஆளா சார்? அவன் இன்னைக்கு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவனை விட்டா வேறு யாரும் ரைட்டர் யாரும் கிடையாது. ஐயனாதான் பிச்சு ஓடி வந்துட்டார். ஒரு பெருந்தன்மையான நபர்கள் யாரும் இல்லைன்னு சொல்றேன். இல்ல சார், ராம்பாக்கு அதே மாதிரி. ஆமா, இவங்க தான் டிசைன் செல்ஃபி அதே மாதிரி பாருங்க. எங்க சார் எதையுமே சார் எல்லாமே எங்களை பார்த்து காப்பி அடிக்கிறீங்க. இதெல்லாம் வந்து நீங்க இந்த இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்ட் சார். இதெல்லாம் இங்க மட்டுமே கிடையாது. இல்ல திடீர்னு இப்ப உதயநிதி செல்ஃபி வந்து விஜய் மாதிரியே எடுக்கிறாரு. எதுக்கு சார்? இதெல்லாம் ஒரு பேச்சா சார்? செல்ஃபி எடுக்கிறாரு. போன்ல வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃபி இவங்க தான் கண்டுபிடிச்சாங்க. செல்லை இவங்க தான் கண்டுபிடிச்சான்னு போது இன்னும் கொஞ்சம் போனா என்ன பேசுறீங்க? இதெல்லாம் ஒரு மெச்சூரிட்டியான பேச்சா? ராம்பாக்கு தம்பி ஓடு ஓடு அந்த பூ கொஞ்சம் கூடு அப்படின்னு எங்க தலைவருக்கு நடந்த மாதிரி. இதெல்லாம் ஒரு ராஜ்மோகன் சொன்ன அவன் ஒரு கட்சி நிர்வாகி. இதெல்லாம் ஒரு அற்பத்தனமான விஷயம். இதெல்லாம் பேசுறதே தப்பு. என்ன கேட்டா சொல்லுவேன். இதெல்லாம் வந்து இன்னைக்கு ட்ரெண்ட் சார். இதெல்லாம் பொலிட்டிக்கல் ட்ரெண்ட். ஒரு காலத்து அப்படி அவங்க தலைவர் மேடையில இருந்து எடுக்கப்பட்டது. மேடை சொல்லுங்க, நான் சொல்றேங்க. மேடை அமைக்கிறதுன்னு ஒன்று இருக்குல்ல, மேடையில் இருக்குல்ல, அது யார் முதல்ல தொடங்குது? மேடையெல்லாம் கிடையாது. 4 சேர் இருக்கும், நாற்காலி, கட்ட நாற்காலி, அதில் நின்று தான் பேசுவாங்க. அப்புறம் தான் மேடைன்னு உருவாச்சு. அப்போ சொல்லிங்களா நீங்கள் மேடை வந்து நாங்கள் தான் உருவாக்குறோன்னே. அப்புறம் இந்த வேனில் பயணம் பண்ணி பிரச்சாரம் பண்ணுறது எப்போ ஆரம்பித்தாங்க? என்னைக்கு ஆரம்பிச்சாங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் காலத்தில் வந்து வேனில் போய் வந்து மேலே நின்று கையாடிட்டு போனதெல்லாம் கிடையாது. அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் வந்து ஒவ்வொரு காலகட்டத்துக்கு பிறகு. சோசியல் மீடியாவில் பெரிய விவாதம். விஜய் நடந்து போற மாதிரி ரேம்ப் வாக்க ஐயா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் எல்லாருமே விஜய் செல்ஃபி, உதயநிதி செல்ஃபி. இதெல்லாம் ஒரு அற்பமான விஷயம். நான் இதை இவங்க பார்த்து காப்பி அடிக்கிறாங்க, அதை அவங்க பார்த்து காப்பி அடிக்கிறாங்க. நான் கேட்குறேன், அரசியலுக்கே நீ அவங்க பார்த்து தான் காப்பி அடிச்சு வந்தேன்னா நான் எப்படி இருக்கும் நீங்க சொல்லுங்க. அதாவது இவர் நடிப்பே இனி வேண்டான்னு சொல்லிட்டு அரசியலுக்கு வந்தாரு. இவங்க அரசியல் இருந்துகிட்டு இப்ப இவருடைய வேலையை அவங்க சார் அப்படியே சார் மேடை போட்டு பேசுறதுன்றது எப்பவுமே வழக்கமா நடக்கிறது. அரசியல்வாதிகள் பண்றது. காப்பி அடிச்சுட்டு வர்றது நீ தானே சொல்ற. நான் எம்ஜிஆரை பார்த்துட்டு வந்தேன், நீ தானே சொல்ற. அப்போ எம்ஜிஆரை பார்த்து நீ காப்பி அடிச்சோன்னு அவர் எடப்பாடி சொன்னா எப்படி இருக்கும்? எம்ஜிஆரை பார்த்துட்டு இவரும் அதே மாதிரி வந்து காப்பி எங்கள் தலைவரை காப்பி அடிக்கிறான்னு சொன்னா எப்படி இருக்கும்? அன்னைக்கு அதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? இந்த ராஜ்மோகன் என்ன பதில் சொல்லுவான்? இவனே தானே சொல்றான் நான் எம்ஜிஆரை பார்த்து காப்பி அடிச்சேன்னு சொல்றான். புரியுதுங்களா? இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அரசியலுக்கு வர்றது, நடக்கிறது, நிற்கிறது, கையை அசைக்கிறது, இதெல்லாம் சொல்ல முடியாது. எல்லாரும் தான் வந்து கையை அசைக்கிறாங்க. அப்போ வந்து கை சின்னம் இருந்தது காங்கிரஸ்க்கு. அப்போ சொல்லிங்களா வந்து எல்லாரும் கையை காட்டுறாங்க, கை சின்னத்துக்கு ஓட்டு போட்டு கேட்குறாங்கன்னு சொல்ல முடியுமா? கை இருந்தால் ஆட்ட தான் செய்வாங்க. அதே மாதிரி தான் இந்த பேண்ட் இந்த கலரில் போட்ட இதான் அற்பத்தனமான
இதோட அசிங்கமா இருக்குது பேசுறதுக்கு. சில்லறத்தனமான விஷயம் இதெல்லாம். ம். எங்க தலைவர் மாதிரி கையாடுறாரு. பிராண்டிங் இப்போ பண்ணும்போது நான் எங்களை கேட்கிறேன். மாதிரியே பிராண்டிங் இப்போ நான் கேட்கறேன். பண்ணாதீங்கன்றாங்க. இப்போ சவால் விட்டு சொல்றேன். இப்போ இது சொன்னா உடனே 200 வந்து ஊப்பின்றீங்க. சொல்லுங்க, அதை பத்தி பரவாயில்ல. இப்போ சொல்றீங்களா காப்பி அடிச்சா சொல்லுங்க. இப்போ விருதுநகர்ல பேசினார்ல, உதயநிதி பேசினார்ல, அது மாதிரி ஒரு ஃப்ளோவா பேச சொல்லுங்க பார்க்கலாம். விஜய் பேசுறாருல கிழிச்சாரு. அரை மணி நேரம் இல்லை 40 நிமிஷம் பேசினார்ல, பேச சொல்லுங்க. 10 நிமிஷம் பேச சொல்லுங்க. சேலத்துல ஏற்பாடு நடந்துனுக்குது சார் பாத்தீங்களா ஒன்று இல்லையா? அது பாருங்க என்னென்ன இப்போ நமக்கு இது ரெடி ஆகிடும். விர்ச்சுவல் வாரியர்ஸ், மீம்ஸ் கிரியேட்டர்ஸ் எல்லாம் ரெடி ஆகுங்க. சேலத்தில் ஒரு சம்பவம் இருக்கு. சம்பவமா? ஆமாம் அதெல்லாம் பாருங்க சார். நான் சொல்லுங்க, என்னமோ வந்து ராணுவத்துக்கு ஆளை ரெடி பண்ணுற மாதிரி என்ன வந்து பார்த்தீங்கன்னா அந்த சேலத்தில் இருக்க மாவட்ட செயலர் சீனை போட்டுக்கிறோம். நம்ம அதையும் பார்த்துருக்குறோம். இதெல்லாம் நல்ல வேலை இந்த மீடியா இருக்கிறதுனால இதெல்லாம் நமக்கு தெரிய வருது. என்னமோ ராணுவத்துக்கு ரெடி பண்ணுற மாதிரி நிற்க வச்சு ஆமா சார், கரெக்டா அலர்ட் பண்றாரு. இழிச்சானுங்க. ஆ. இவனுக்கு பண்ற இவன் கேட்கறான். என்னன்னு கேட்டான், 3 மணி நேரம் தலைவர் வந்து 3 மணி நேரம் வரும், 3 மணி நேரம் மூத்திரம் போகக்கூடாது, 6 மணி நேரம் அவன் சோறு தின்னக்கூடாது. இதெல்லாம் ஒரு பேச்சு. இதெல்லாம் வந்து ட்ரைனிங் சார் கொடுத்துருக்காங்க. அதுதான் தொண்டர்படை. தொண்டர்படை சார், தொண்டர்படை நிர்வாகம் பண்ணுறதுக்கு நீங்கள் ஏற்கனவே போலீஸ் அதிகாரிகள்லாம் வந்து ஜாயின் பண்ணாங்கன்னு நீங்கள் சொன்னீங்க. அவங்க அந்த வேலையை பார்க்க போகிறாங்க. இவன் யார்? மாவட்ட செயலர். பார்த்திபன் இதெல்லாம் பண்ணட்டுமே, சார், பண்ணட்டுமே, இவன் அவருக்கு பிளாக்ல தெரியும் சார். டிக்கெட், இந்த மாவட்ட செயலர் அத்தனை பேரும் பிளாக்ல டிக்கெட் எடுத்த பசங்க அவனுங்க. எல்லா மாவட்ட செயலரும் பேசுகிறேன் நான். ஒருத்தன் தலைமறைவாயிட்டான் தேனியில். அடிக்க வந்துட்டு அடி வாங்கின்னு போயிட்டு கேஸையும் வாங்கின்னு தலைமறைவா இருக்கிறான். எப்படிப்பட்டவனா இருப்பான்னு பார்த்துங்க. அடிக்க வந்து தப்பு இல்லை. ஒரு கூட்டம் நடக்குது. சாட்டை துரைமுருகன் கூட்டத்துக்கு வராது. வரக்கூடாதுன்னு வச்சிங்கன்னா ஒன்று கருப்பு கொடி தூக்குங்க, இல்லை ரோட்டில் மறியல் பண்ணுங்க, இல்லை ஆர்ப்பாட்டம் பண்ணுங்க. அதுதானே செய்யணும். கூட்டத்தில் வண்டி விட்டு கலகத்தை ஏற்படுத்தினா உதயம் வாங்கிக்கின்னு காரில் அடியை வாங்கிக்கிட்டு இப்போ கேஸை வாங்கிக்கிட்டு தலைமறைவாக இருக்கிறீங்க. இப்போ புரியுதுங்களா? தலைமறைவு வெற்றி கழகம் நான் இதுக்கு முன்னாடி சொன்னேன். கரெக்டாகிடுச்சா? எத்தனை தடவை தலைமறைவாக இருப்பீங்க நான் கேட்குறேன். இப்போ சேலத்துக்கு அப்போ இவன் தலைமறைவாக போகிறான். அடுத்தது நீங்கள் வேணால் பாருங்கள். கரூரில் இந்த மாவட்ட செயலர் தலைமறைவாக இருந்தான். அடுத்து இவன் இப்போ தலைமறைவாக இருப்பான். சீனை போட்டுக்கிறாங்க நின்றுட்டு. 3 மணி நேரம் ஆகும் மூத்திரம் போகக்கூடாது, 6 மணி நேரம் ஆகும் சோறு தின்னக்கூடாது. இதெல்லாம் ஒரு பேச்சா? இதெல்லாம் அசெம்பிள் பண்றாங்க, ஏற்பாடு தானுங்க. கிழிச்சாரு. இவன் சொல்றதுக்கு பதிலே வரல. அங்கேருந்து 3 மணி நேரம் மூத்திரம் போகக்கூடாதுன்னு சொன்னால் ஓகேங்கன்னு ஓகே ஐயான்னு சொன்னல, சரிங்க ஐயான்னு சொன்னல, எஸ்ன்னு சொன்னல, ஏதாவது பதில் சொன்னாங்களோ எல்லாம் கம்முன்னு இருக்கான். இது அடுத்து நம்மளை ரெடி பண்ணுறாங்க போல. கரூரில் ஒரு 43 பேர் ரெடி பண்ணீங்க, அதே மாதிரி நம்மளை ரெடி பண்ணுறாங்க போலன்னு நினைக்கிறானுங்க. இதெல்லாம் சார், இதெல்லாம் இராணுவத்தில் உங்களுக்கு வந்து ஆள் எடுக்கிறாங்கன்னா ஏகப்பட்ட பயிற்சி இருக்குது, ஏகப்பட்ட மெடிக்கல் செக்கப் இருக்குது, எல்லாம் இருக்குது. இந்த கும்பல் நிற்க வைக்கிற இதில் எவ்வளோ பேர் இருப்பான்? எவ்வளோ பேர் கிட்னி வேலை செய்யாத இருப்பான்? எவ்வளோ பேர் மூளை இல்லாத இருக்குன்னு தான் ஃபுல்லாக அதெல்லாம் தெரிஞ்சிச்சு. வந்து நிற்கிறான்னா 3 மணி நேரம் மூத்திரம் போகக்கூடாதுன்றனா, அங்கே வந்து தண்ணி குடிக்கூடாதுன்றா. இதெல்லாம் ஒரு பேச்சா? ட்ரைனிங்கா இது? தளபதிக்காக நீங்கள் 6 மணி நேரம் சாப்பிடாம இருக்கணும். இந்த ஸ்டேட்மெண்ட் போதும் இவனை தூக்கி உள்ளே வைக்கிறதுக்கு. யாரை? இந்த நிற்க வச்சு இந்த ட்ரைனிங்க்கு நிற்க வச்சான்ல, அதில் எவனா 2 பேர் எவனா ஒரு ஆனான்னா, இந்த அவன் பேர் என்ன சொன்னீங்க? பார்த்திபன் ஜெயிலுக்கு போயிடுவான். ஃபுல் ரெக்கார்டு இருக்குது. சொல்கிறான் 6 மணி நேரம் ஆகும் சாப்பிடாம இருக்கணும். தாங்குங்களா தளபதிக்காக? இது போதும். பார்த்திபன் ஜெயிலுக்கு போறானா இல்லையான்னு பாருங்க. நீங்க பொறுத்து வந்து பாருங்க. 2 பேர் அப்படி எதுவும் நடக்கவும் கூடாது. இல்ல சார், இங்க நிக்கிறதுல வந்து ஒரு எனக்கு தெரிஞ்சு அங்க வந்து ஒரு 100 பேருக்கு இந்த பயிற்சி கொடுக்குறான். பயிற்சி கொடுக்கும்போது பதிவோ வீடியோல 3 மணி நேரம் மூத்திரம் போகக்கூடாது, 6 மணி நேரம் சோறு தின்னக்கூடாதுன்றான். தண்ணி கூட குடிக்காம இருக்கணும்ன்றான். இல்ல சார், அவர் இது போதும். ராணுவ கட்டுப்பாடு. இது ராணுவ கட்டுப்பாடு, வெங்காய கட்டுப்பாடு. அப்புறம் எல்லாம் சொல்ல போறீங்க. பைத்தியார கூட்டத்தில் போய் ராணுவ கட்டுப்பாடுன்றீங்க. ராணுவத்தை கொண்டு போய் பைத்தியார கூட்டத்தில் போய் சேர்க்குறீங்க. நீங்களாம் என்ன? அப்புறம் நான் சொல்ல போறேன். பைத்தியக்கார கூட்டம் சார், இதை போய் ராணுவத்தில் கொண்டு போய் சேர்க்குறீங்க நீங்க. எனக்கு தெரிஞ்சு 10,000 பேர்ல 234 பேர் அவங்க தேர்ந்தெடுத்தாங்க சார். ஆள் கிடைக்கல சார். இப்போ நான் சொல்றேன் மகேஷ், நீங்க வந்து இப்போ ஒன்றும் இல்லைங்க, கேண்டிடேட் லிஸ்ட்டு வரட்டுங்க. கேண்டிடேட் வந்து யார் யாருங்க அத்தனை பேர் வரலாறு எடுத்து போடுறேன் பாருங்க. இந்த 234 நீங்க பேர் நீங்க ரெடி பண்ணீங்கல்ல, 110 யாரு பேர் வார்டு உறுப்பினர்கள் ஆனவங்க. இருங்க சார், இருங்க சார், கடந்த காலங்கள்ல சார் இருங்க. அதே போல பரிச்சயம் அதெல்லாம் போயிடுச்சு. அவன்லாம் கிடையாது. இப்போ உண்மையா உழைச்சவனா எங்கேயோ இருக்கிறான். நான் என்கிட்ட லிஸ்ட் இருக்கு. அந்த விஜய் மக்கள் இயக்கத்திலேயும் அந்த ரசிகர் மன்றத்துல இருந்தவங்க எங்கேயோ இருக்கிறான். இல்ல ஒவ்வொரு மாவட்டத்துல பேசா உருவாயிட்டாங்க நிறைய பேர். என்ன வேணா சொல்லுங்க சார். 2 கோடி ரூபாய் ஒரு கேண்டிடேட். உஷியானந்த் எந்த தொகுதியில் நிக்கிறார் சார் தெரியுமா? உஷியானந்த் நீங்க நிக்கவே முடியாது முதல்ல. இல்ல அவருக்கு இங்க சென்னையில ஓட்டு இருக்கு. சென்னையில ஓட்டு இருக்கு. எப்படி ஓட்டு இருக்கு? அது கேன்சல் பண்ணிட்டு இங்க வந்துட்டாரு. அதுதான் இங்க கேன்சல். எஸ்ஐஆர்ல வெறும் ஃபேமிலி அங்க இருக்கு. வெறும் ஆதார் கார்டு மட்டும் மாத்திட்டு. இந்த மாதிரி எத்தனை கேஸ் இருக்கும்? இந்த மாதிரி எத்தனை கேஸ் இங்க ஓட்டு இருக்கான் சார் உஷியானந்துக்கு. நான் எப்படி ஓட்டு வந்தது சார்? ஆதார் கார்டு இங்க மாத்திக்கிட்டாரு. அங்கதான் அவங்க ஃபேமிலி எல்லாமே அங்கதான் இருக்கு. சரி ஓகே. அந்த மாதிரி நிறைய கேஸ் இருக்கும். வரும்போது இப்ப லிஸ்ட் வெளியே வரட்டும் தெரியும். 234 பேரை வரட்டுமே. அவன் பின்னாடி என்னென்ன வரலாறு இருக்குது வரும் பாருங்க.
இப்போ இவங்க எய்ம் எதிர்பார்க்குறது கேட்டிங்கன்னா வந்து ஃபண்டு எதிர்பார்க்குறாங்க. இந்த ஆன்லைனில் அப்ளிகேஷன், இந்த 100 ரூபா அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு ஃபண்டு வரும். சரிங்களா? இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 2 கோடி ரூபாய் ஒரு சீட்டுக்கு. யார் வாங்குறது? இவங்க தான் வாங்குறாங்க. ஒரு சீட்டுக்கு 2 கோடி ரூபாய். 2 கோடி 2 கோடி நீங்க டெபாசிட் பண்ணணும். அதுக்கப்புறம் தொகுதிக்கு அவங்க போன செலவு அவங்களே பேட்டியில் பார்த்துப்பாங்க. போன பேட்டியில் 1 கோடி இப்போ 2 கோடி 2 கோடி ரூபாய் வாங்குறாங்க. செய்தி 2 கோடி ரூபாய் வாங்குறாங்க. அந்த 2 கோடி ரூபாய் கொடுக்குறவங்க அத்தனை பேரும் யாரு கேட்டினா எல்லாமே வந்து இந்த விஜய்க்கு ரசிகர்கிட்ட இருக்கிறவங்க எவனும் கிடையாது. எவனும் கோடி சொல்லலாம் கிடையாது. ஏற்கனவே இந்த பிளாக் டிக்கெட் விற்றவன் அவன் கொஞ்சம் வச்சிருக்காங்க பார்த்தீங்களா, அவனுக்கு தான் வாங்குறாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா குறுக்கில் வந்து நிறைய பேர் இந்த ஸ்ட்ரக்சர் இல்லாதனால, நல்லா கவனமாக கேட்டுங்க, இந்த கட்சியில் வந்து ஸ்ட்ரக்சர் இல்லாதனால பல பேருக்கு வந்து பணம் வச்சுட்டு இருக்கிற பல பேர், நான் சொல்கிறது கட்சிக்காரங்கல்ல, பணம் வச்சுட்டு பல பேருன்னு கேட்டிங்கன்னா எப்படி ரூட்டுன்றது தெரியாமல் முடிச்சுட்டு இருக்கிறாங்க. பணம் இருக்குது, எம்எல்ஏ ஆயிடலாம். ஒரு ஒரு கட்சி திடீர்னு ஒன்று வந்திருக்கு, ஒரு புது கட்சி, அது நிறைய செல்வாக்கு இருக்குது, உள்ளே புகுந்து நம்ம லோக்கல் செல்வாக்கை வச்சுக்கிட்டு அதே சமயத்தில் கட்சி செல்வாக்கு வச்சுட்டு நம்ம எம்எல்ஏ ஆயிடலாம். பணத்தை வச்சுக்கிட்டு எப்படி வந்து பனையூருக்கு ரூட் எப்படி விஜய் கிட்ட சார் இல்லை என்கிட்ட கேட்குறான் சார், ஓப்பனாக சொல்கிறேன் சார், என்கிட்ட நாங்கள் எந்த கட்சிக்கிட்ட நான் வந்து 10 காசு வாங்காதான் நான் பேசுவேன். என்கிட்ட கேட்குறான், ஃபோன் பண்ணி ஜான் ஆரோக்கியம் நம்பரை கேட்குறான். உங்களுக்கு ஜான் ஆரோக்கியம் தெரியல சார், நம்ம ஜான் தான் உஷாராக இருக்கணும் இனிமேல். ஜான் பேர் சொல்லி எவ்வளோ பேர் வசூல் வாங்கிடுவாங்க. ஜான் எனக்கு தெரியும் சொல்லிட்டு ஜான் இது வரைக்கும் முகத்தை காட்டினதே கிடையாது. என்கிட்ட கேட்குறான், ஜான் ஆரோக்கியம் நம்பர் கொடுங்க சார்னு கேட்குறான். புஷியார் அந்த நம்பர் கொடுங்கன்னு கேட்குறான். அப்போ எவ்வளோ பேர் மீடியேட்டர் ஆகி வேலை செய்வானுங்க. இது மிகப்பெரிய கேலி கூத்து நடக்க போகுது மாதேஷ், நீங்கள் பொறுத்துருந்து பாருங்கள். இவனுங்க இந்த ஸ்ட்ரக்சரை ஒழுங்காக வச்சிடாதனால ஆதவர்ஜுனா நம்பரை கொடுங்கன்னு கேட்குறான். நாளைக்கு பணம் வெளியே போயிட்ட பிறகு கேட்டால் ஆதவர்ஜுனா யாருன்னு எனக்கு இவன் இந்த நபர் யார், இந்த பணம் கொடுத்த நபர் யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு அவன் ஒதுங்கிடுவான். சரிங்களா? இவன் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கட்சி நிர்வாகி எவன் மீடியேட்டர்னா அவன் எங்கே காணாமல் போயிடுவான். இப்படி பல பேர் வந்து மீடியேட்டர் எனக்கு வந்து இவ்வளோ தெரியும் அவரை தெரியும்னு சொல்லி வசூல் ஆட்டம் நடத்திட்டு இருக்கிறாங்க. எங்கே போய் நீங்கள் இப்போ இந்த டிக்கெட் விஷயம் எடுத்துங்க. பிளாக் டிக்கெட் எப்படின்னா ஆன்லைனில் டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து லம்சமாக வாங்கிட்டு அதை வந்து 200 ரூபாய்க்கு வாங்கிட்டு அதை 2000 ரூபாய்க்கு விற்றுட்டு அந்த 2000 ரூபாய் வாங்கினவனை கொண்டு போயிட்டு அதை 3000 ரூபாய்க்கு விற்கிறான். இப்படி வந்து பார்த்தீங்கன்னா படமே வராமல் போயிடுச்சு, பல பேர் நஷ்டமாயிட்டான். இன்னைக்கு இங்கே மட்டும் கிடையாது, வெளிநாடுகளில் கூட இந்த சிக்கல் இப்போ வந்துடும் போல தெரியுது. வந்து தான் ஆகணும் சார். ஏன்னா இப்போ வரலன்னா அதோட எப்பவுமே வராது ஜனநாயகனா. ஆமாம், இப்போ வந்து தான் ஆகணும். ஏன்னா இருக்கிற இந்த முடிவை எப்போவோ எடுத்துடலாம். இது தேவையில்லாமல் இந்த வழக்கு இத்தனை நாள் இழுத்துட்டு வந்ததே அவசியமற்றது. ஆனால் பரவாயில்ல, தேர்தல் கிட்ட வர வர படம் வந்துச்சுன்னா பயங்கர அதுவும் ஒரு பெரிய சார். அது ஒன்றும் கிடையாது சார். படம் வந்து பார்த்தீங்கன்னா நீத்து போயிடுச்சு சார், முடிஞ்சிச்சு அது. ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு இருக்குன்னா ஒரு நாள் 2 நாள் இதே இந்த அணில் குஞ்சுகள் சொல்கிறாங்கல்ல, அவங்க வந்து பார்ப்பாங்க, அவ்வளோதான். தவிர பொதுமக்கள் கிட்ட பெரிய ஈர்ப்புலாம் இருக்காது, அது போயிடுச்சு அது. ஆனால் வேணா அன்றைக்கி செய்யலாம். இந்த திருப்பூர் சுப்பிரமணியம் அவங்கெல்லாம் சொன்னாங்க இல்லையா, பெரிய மனுஷங்களாம், நான் கேட்டால் அன்றைக்கி தான் பொங்கல் சொன்னாங்க இல்லையா, அவங்கவுங்க வீட்டில் வந்து வெண்பொங்கல் வைக்கலாம், இல்லை சக்கரை பொங்கல் செஞ்சுக்கலாம் அந்த ரசிகர்கள் வீட்டில், அவ்வளோதான். சில பேர் அப்படி தான் பைத்தியம் மேலே சொன்னாங்க கேட்டால் என்னைக்கு படம் வருதோ அன்றைக்கி தான் பொங்கல் நாளில் வேணா வீட்டில் பொங்கல் செஞ்சுக்கலாம், அவ்வளோதான். ஆனால் படம் பரவாயில்ல. இப்போ வந்து இளையதளபதி இல்லை போஸ்ட்மார்ட்டம் படம் தான் வரும் போல. இவர் லயோலாமணி சொல்கிற மாதிரி முதல்வர் பைத்தியங்களை பற்றி பேசிட்டு இருக்காதிங்க நீங்கள். அவன் ஒரு லோலாய் மாதிரி பேசிட்டு இருக்கான். நீங்கள் வந்து அதெல்லாம் ஒரு ஆள்னு எடுத்துருங்க. இப்போ முதல்ல செக்ரிகேட் பண்ண வேண்டியதே என்னன்னு கேட்டால், இந்த டிவிக்கில் பண்ண வேண்டிய முதல் விஷயமே என்னன்னு கேட்டால், இந்த மேடையில் பேசக்கூடிய நபர்கள் அதை தாண்டி முதல்ல இந்த டிபேட்டுக்கு போகிறாங்கல்ல, கொஞ்சம் அறிவுள்ளவங்களும் அனுப்புங்க. கொஞ்சம் வந்து ஏதாவது ரெஃபரன்ஸ் இருக்கணும், அல்லது பழைய வரலாறு தெரிஞ்சிருக்கணும், நிகழ்கால அப்டேட் தெரிஞ்சிருக்கணும். எதுவுமே தெரியாதுன்னு அங்கே போய் உட்கார வச்சுட்டு அடின்னு வாங்கிட்டு வரானுங்க. இப்போ தான் கொஞ்சமாச்சும் வந்து இப்போ ஓரளவுக்கு அறிவார்ந்த நபர்கள் இருக்கணும் சார். இவனுங்கெல்லாம் பேசுறதா நீங்கள் ஒரு பொருட்டாக எடுத்து பேசுறீங்கல்ல. நம்ம சிஎம் ஆனவர் கேட்டேன், ஏன் ஜனாதிபதி ஆனதும் வரும்னு சொல்லுங்கள். இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள், இந்த மறு ஆய்வு குழுக்க நீங்கள் அனுப்புறீங்கல்ல, போஸ்ட்மார்ட்டத்துக்கு நீங்கள் அனுப்புறீங்க. ஆமாம், ரீபோஸ்ட்மார்ட்டம் படத்தை ரீபோஸ்ட்மார்ட்டம் ஏற்கனவே சென்சாரில் வந்து போச்சு. இப்போ மறு ஆய்வுக்குள்ள எல்லாத்தையும் கத்திரியில் கட் பண்ணி எல்லாம் அனுப்பும் போது பார்த்தீங்கன்னா அந்த படத்தோட சாரம் போயிடும். அதைத்தான் இவங்க எதிர்பார்த்தது. அதனால் வந்து கேட்டால் விஜய் படம் தான் வருது, கடைசி படம் வருது, எப்படி சுடுகாட்டில் வந்து கடைசியாக முகத்தை பாருங்கன்னு வந்து பார்ப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் வந்து பார்ப்பாங்களே தவிர இது ஏன்னா அதுக்கப்புறம் பார்க்க முடியாது. உள்ளே தள்ளிட்டு லாக் பண்ணுறான், உள்ளே பணம் எரிஞ்சிடும். அப்படி தான் இந்த பிணநாயகனை இந்த ஜனநாயகனை அப்படி பார்க்க போகிறாங்க, அவ்வளோதான். விசிலுக்கெல்லாம் தடை விதிச்சிருக்காங்க பார்த்தீங்களா? நான் தானே முதல்ல சொன்னேன், இப்போ தான் முதல் தடை. எலெக்ஷனுக்கு முன்னாடி தடை விதிப்பாங்க, நீ பாருங்க இதெல்லாம் பாருங்க எவ்வளோ கெடுபிடி. நான் தானே சார் கெடுபிடிலாம் கிடையாது, சும்மா அதெல்லாம் சொல்லாதீங்க, இது நடக்கிறது தான். நீங்களே பெருந்தன்மையான ஒரு சின்னத்தை கேட்டு வாங்கிருக்கணும் சார். சின்னமா சார் இல்லை, எவ்வளோ உழைக்கும் மக்களுடைய சின்னங்கள் எவ்வளோ இருக்கு சார். நான் தானே சொன்ன முதல்ல தடை விதிக்கணும். இப்போதைக்கு என்னன்னு கேட்டா
அதாவது இந்த விசில் வந்து காலை நேரங்கள்ல வீதிகள்ல அடிச்சுட்டு போவாங்களாம், லயோலாமணி சொல்றது. ஆமா கருப்பு கலர் கேரி பேக்ல வந்து குப்பை எடுத்து வராங்க. அந்த குப்பை தான் திமுக கொண்டு வந்து போட போறாங்க. இந்த விசில் சத்தம் தான் அவன் பாவம் இதெல்லாம் ராத்திரிலாம் உட்காந்து யோசனை பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன். ராத்திரிலாம் இதெல்லாம் உட்காந்து யோசனை பண்ணிப்பான். நாளைக்கு என்ன கதைன்னு தெரியல அவனுக்குலாம். நான் இன்னைக்கு சொல்கிறேன் பாருங்க, இவங்க அறிவார்ந்த அரசியல் பண்ணவே இல்லை. எல்லாம் தற்கொலைத்தனமா தருதலத்தனமா இந்த மாதிரி நிறைய நானும் பேசுவோம் சார். யார் உண்மையான குப்பை? வாழ்க்கை யாரா குப்பையா வச்சிருக்கிறது? முதல்ல விஜயோட வாழ்க்கை குப்பை. அதெல்லாம் வேணாம். தனிப்பட்ட கிடையாது. பேசுனா எல்லாத்தையும் பேசணும். தனிப்பட்ட வாழ்க்கை தனிப்பட்ட பேசினா எல்லாத்தையும் பேசணும். ஏன் தனிப்பட்ட பேசக்கூடாது? ஏன் பேசக்கூடாது? இல்ல சார், மக்கள் திமுக அகற்றணும்னு போடுவாங்கன்றாரு. திருப்பி சொன்னாங்க, வாழ்க்கையே வந்து குப்பையா வச்சிருக்கிற நீ முதல்ல அதை பேசுங்க. முதல்ல ஏன் பேசக்கூடாது? ஏன் பேசக்கூடாது? ஏன் பேசக்கூடாது? அதெல்லாம் சும்மாலாம். நீங்க ஒரு கட்சி வந்து கிட்டத்தட்ட 60 ஆண்டு கால கட்சி மக்களுக்காக வந்து உழைச்ச கட்சி தான் அது. நீ அதை போற போக்கில் வந்து குப்பைன்னு சொல்லிடுவேன். நாம் அதை நம்பணுமா? நான் ஒன்றும் திமுக காரன் கிடையாது. திமுக காரன் இருக்கணும்னு அவசியம் கிடையாது சார். ஒரு திராவிட இயக்கம் வந்து அதனுடைய வளர்ந்த அதனுடைய செய்த தியாகங்கள் என்னன்னு பார்க்கணும். கடந்த காலத்தில் எல்லாத்தையும் எடுத்து பேசுங்க. குறைகள் பேசலாம், ஊழல் கூட நீங்கள் பேசுங்க. நானும் பேசுவேன், பேசிட்டு தான் இருக்கிறேன். அது வேற. ஆனால் குப்பைன்னு சொல்றதுன்றது வந்து ஏற்றுக்க முடியாது. எப்படி வந்து சில பேர் சொன்னா பாருங்க, வந்து ஒரு குற்றச்சாட்டு சொன்ன உடனே என்ன சொன்னாங்க, யோகி பாபு வந்து குப்பைன்ட்டான். 3 பேர் உட்காந்துட்டு அவன் குப்பைன்ட்டான். யார? யோகி பாபு. அப்படிலாம் இருக்குது. இவ்வளோ காலம் உழைச்ச கட்சி, 60 ஆண்டு காலம் உழைச்ச கட்சி இவன் குப்பைன்னு சொல்லுவான். அதை நாங்கள் வேடி பார்த்துக்கணும் உட்காந்துட்டு. யாரா குப்பை? எது குப்பை? குப்பைக்கு அர்த்தம் என்ன தெரியுமா முதல்ல உங்களுக்கு? உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பாருங்க. இவன் எந்த குப்பையிலேருந்து வந்தவன்? நான் கேட்குறேன். இந்த லயோலாமணி நீங்கள் சொன்னீங்களே, வாங்க பேசலாம். இவன் எந்த குப்பையிலேருந்து வந்தான்? இவங்க அப்பா எந்த குப்பைக்கு ஓட்டு போட்டான்? சொல்லுங்க, பேசலாமா? இன்னைக்கு வேணாம். எப்படா குப்பையாயிரும் ஒரு நாள்ல? 60 ஆண்டு காலம் ஆண்ட கட்சி நீ குப்பைன்னு சொல்லுவியா? நீ செருப்பால் அடிக்கணும். ஓவரா பேசலாம். அப்பதான் அப்படியே பேசுவேன். என்ன எப்படி நீ குப்பைன்னு சொல்லுவ? நீ எதுக்கு எதோட ஒப்பிடுறது? எதுக்கு எதோட ஒப்பிடுறது? ஒரு வந்து இத்தனை ஆண்டு காலம் 60 ஆண்டு காலம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரத்தமாக வேர்வை சிந்தி உழைச்சி வந்து வளர்த்த இயக்கத்தை வந்து நீ குப்பைன்னு சொல்லுவேன். நேற்று வந்து ஒரு தருதலை நம்பிக்கிட்டு நான் கேட்குறேன், தூக்கி வீசினா அங்கே கட்சியில் தூக்கி வீசினா இவன் தான் குப்பை செய்து காட்டிடுவேன். முதல்ல அந்த கட்சியில் ஒழுங்காக இருக்க சொல்லுங்க. முதல்ல ஓவராக பேசக்கூடாது, அளவு மீறி பேசுறது. இதெல்லாம் யார்கிட்ட எங்கே நின்று பேசிட்டு இருக்கிறா இவன்? முதல்ல ஒரு பொறுப்பில் நீ வந்து இந்த கட்சியில் நீ வந்தேன்னு சொன்னால் அப்புறம் எல்லா கதையும் எடுத்து பேசினா அவன் சிக்கலாயிரும். அவன் பையனுக்கு எச்சரிக்கிறேன் நான். அளவோடு பேசணும், வரம்போடு பேசணும். வாழ்க்கையை முதல்ல குப்பையாக்கி வச்சிருக்கான். முதல்ல வேகப்படுத்துறேன்றாங்க. சேலம், அடுத்து நெல்லை, வேலூர்னு பல இடங்கள்ல விஜய் பேச போறதா சார். நான் சொல்ல பாருங்க சார், இங்க நல்லா புரிஞ்சுங்க மதேஷ். இவன் எங்க போனாலும் அன்கண்ட்ரோல்டு கூட்டம் இருக்கு. நல்லா புரிஞ்சுங்க, கவனமா கேட்டுங்க. மக்கள் தான் எச்சரிக்கையா இருக்கணும். விஜய் இப்போ வெளியில வரான்னா இப்போ எப்படி இந்த ஜோம்பிஸ் வெளியே வந்தாங்கன்னா எப்படி நம்ம எச்சரிக்கையா போய் ஒளிஞ்சுப்போம், தற்காத்துப்போம். அந்த மாதிரி தான் இவன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வர்றது வந்து மக்களுக்கான ஆபத்தா வந்து ஒரு எச்சரிக்கை மணி மாதிரி தான் இது. மக்கள் தான் விஜய் வெளியே வரணும்னு ஆசைப்படுறீங்க, வெளியே வந்தாலும் ஆபத்துன்னு சொல்றீங்க. அவர் என்னதான் பண்ணணும்? கட்டுப்பாடற்ற கூட்டத்தை நீ வந்து வச்சிருக்கீங்க. சரி, நீ கட்டுப்பாடற்ற கூட்டம் அதுதான் அவங்க கொஞ்சம் ஆட்களை வச்சுக்கிட்டு கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. பனையூர்ல இருந்து மக்கள் வந்து படிச்ச மக்கள் பனையூர்ல இருந்து வெளியே வந்து என்ன செய்யறாங்க கேட்டா வந்து முற்றுகையிடுறாங்க சார். அந்த மக்களை வந்து சந்திக்க வேணுமா வேணாமா? நான் கேட்கிறேன். நீ வெளியே வந்துட்டேன்னு பேசுறீங்க. பனையூர்ல இருக்கிற மக்கள் அக்கம் பக்கத்தில் வசிக்கிறவங்க சார். நேரம் வந்து கேட்டா டீ கப்பை போட்டுறாங்க, சாப்பாடுக்கு போட்டுறாங்க, குவார்டர் பாட்டில் தூக்கி போட்டுறாங்க. இப்படி வந்து பார்த்தீங்கன்னா வழிநடுக்க வந்து குப்பை ஆக்கிடுறாங்க. தெருவி வீதி முழுவதும் குப்பை ஆக்கிறாங்க. நாங்கள் 8வது இருக்கோம், 12வது இருக்கோம், எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அண்ட்ரஸ்ட் ஆக்குறாங்கன்னு சொல்லிட்டு அந்த மக்கள் வந்து கும்பிட்றாங்க. ஒரு அறிக்கை இல்லை, மறுநாள் கூட வேணான்ட்டாங்க. கூட வேணான்னு சொன்னீங்க. ஆனால் வந்து அந்த இடத்துல அந்த மக்களுக்கு ஆறுதல், அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து நிற்கிறாங்க. போக்குவரத்து தடை செய்யறாங்கன்னு. புது கட்சி சார், புது கட்சிலாம் கிடையாது சார். புது கட்சிலாம் தற்கொலை பசங்க, தருதல பசங்க சார். மக்கள் என்ன சொல்றாங்க? கட்டுப்பாடற்ற கூட்டம். மீண்டும் நான் சொல்றேன், கட்டுப்பாடற்ற காட்டு மிராண்டி கூட்டத்தை நம்ம வளர்க்கறது வந்து ரொம்ப ரொம்ப ஆபத்தானது. இன்னைக்கு சேலம் மக்களுக்கு அடுத்த ஆபத்து. சேலம் மக்களுக்கு அடுத்த ஆபத்து ரெடி ஆயிடுச்சு. எல்லாம் நினைக்காதீங்க. நீங்க பாருங்க, நீங்க பாருங்க, ஒரு சம்பவம், ஏதாவது ஒரு சம்பவம் நடக்கும். நீங்க வேணா பாருங்க, அது நடக்குதா இல்லையா போறது. நம்ம எதிர்பார்ப்பு கிடையாது, ஒரு யூகம் தான் இது. ஏன்னா மீண்டும் சொல்றேன், காட்டு மிராண்டி கூட்டம் எது சரியான கூட்டமா இல்லையான்றத காலம் பதில் சொல்லும். சேலம் கூட்டமே சொல்லும். நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசியதுக்கு நன்றி சேகர். நன்றி சார்.